You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் புதிய பலனையும் மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் தந்து எல்லா விதத்தில் கர்த்தர் நம்ம பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நிகரானது ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். காற்றையும் கடலையும் பிரித்த தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் ஒருவர் தான். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும், மகிமையான காரியங்களை செய்யட்டும். தேவ சமூகத்தில் தொடர்ந்து இணைந்திருங்க, ஜபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த காலை நேரத்தில் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்வேன். ஆனால் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிற we should put our trust on God. ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அதற்கு பல வசனங்கள் வேதத்தில் உண்டு. we have a plenty of verses for in the word of trust. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லது விசுவாசம், அவரை சார்ந்திருக்கிறது அப்படின்ற வார்த்தையில் அநேக வார்த்தைகள் வசனங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஜெர்மையா சாப்டர் 17 verses 7 says like this. I'm going to read and give a short exhortation in your midst this morning. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். Blessed is a man that trusts in the Lord and whose hope the Lord is. ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நாம நம்பிக்கையை யார் மேலே வச்சிருக்கிறோம்? whom we are believing in, whom we are having our hope, whom we are trusting in. யார் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம்? மனுஷனை சார்ந்திருக்கிறோமா, இல்லை மற்ற காரியங்களை சார்ந்திருக்கிறோமா, இல்லை யாராவது நமக்கு உதவி செய்கிறவங்க, ஒரு அரசியல் பிரமுகர்கள், இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாமே கற்பனை பண்ணிக்கணும் அவங்கள சார்ந்திருக்கிறோமா? whom we are leaning on, whom we are believing on. ஆண்டவர் யாரை நம்ம சார்ந்திருக்கிறோம்? ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறோமா, இல்லது ஆண்டவரை விட்டுட்டு யார் மேலேயாவது சார்ந்திருக்கோமா? பாருங்க, இங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த தேவ மனுஷன் அழகா எழுதுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. அப்போ நாம முதலாவது நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? we should put our trust on God, we should believe our God. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து. அப்போ தேவன் சமூகத்தில் அவரை மாத்திரம் தான் நம்ம நம்பணும், அவரை மாத்திரம்தான் நம்ம சார்ந்திருக்கணும். உலகத்தில் பல ஆட்கள் நமக்கு இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க, பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், பட்டத்தை வாங்கியிருக்கலாம், பணக்காரருடைய பட்டியலில் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஆனால் நமக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை உனக்கு சொல்வேனால், ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷன் அவர் தான்பா எனக்கு எல்லாம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கும்போது நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். You are the blessed man because you are believing only in the God. ஆண்டவர் மாத்திரம் நீ நம்பி இருக்கிற பண்ணினால, ஆண்டவர் மாத்திரம் சார்ந்திருக்கிற பண்ணினால, தேவாதி தேவனை உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் படைப்பாளிகளாக, ஆண்டவரை படைப்பாளி உன்னை கிரியேட் பண்ண உன்னை உருவாக்கினவராக நீ வைத்துக் கொள்ளும்போது தேவன் உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய தயவு உன்னை தாங்கும், கர்த்தருடைய இரக்கம் தாங்கும். Blessed is a man that trusts in the Lord and whose hope the Lord is. அவர் மேலே நம்பிக்கை இருங்க, அவர்தான் நமக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் விசுவாசத்தை தூண்டட்டும்,
ஒருவேளை விசுவாசத்தில் மடிந்து இருக்கலாம், விசுவாசத்தில் செத்து போயிருக்கலாம், விசுவாசத்தில் கொஞ்சம் பின்மாறி இருக்கலாம், விசுவாசத்தில் நாம் அப்படியே ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம், லெட்ஸ் டேக் அ டிசிஷன் that from today, from this moment I am going to trust only on the God. ஆண்டவரை மாத்திரம் தான் நான் நம்ப போகிறேன், அவரை மாத்திரம் தான் சார்ந்திருக்க போகிறேன்றதான நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் அநேக விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இல்லை. We were not having a belief on our God, but in spite of that, or instead of that, we are believing our own thing. We are believing someone. We are believing our relatives. We are believing XYZ something. யாரோ சார்ந்திருக்கிறதுனால எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு மகிமையான காரியத்தை செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகள் சவைப்படுத்தணும், எல்லாவற்றையும் நேர்முகப்படுத்தணும்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும். கர்த்தரை மாத்திரம் நீ சார்ந்து இருக்கும்போது, கர்த்தரை மாத்திரம் நீ நம்பி இருக்கும்போது, ஆண்டவரை மாத்திரம் நீ விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்துகிற தேவன். தேவாதி தேவனுடைய கரம் உன்னை பாதுகாக்கும், உன்னை நடத்தும், உன்னை எல்லா தோல்விகளிலிருந்து ஆண்டவர் ஜெயமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவோடு பேசும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் யாரையும் நம்பாத. டு நாட் லீன் ஆன் எனிபடி. யாரையும் சார்ந்திருக்காத. டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் ஆன் எனி ஒன். உன் நம்பிக்கை யார் மேலே நீ வைத்திருக்காத. அதை காட்டிலும் இந்த தேவனை, நல்ல தேவன், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? நல்ல தேவன். இஸ் அ குட் காட், இஸ் அவர் பியூட்டிஃபுல் காட், இஸ் த ஒன் who loves us very much. அந்த தேவன் நம்ம அதிகமாக நேசிக்கிறார் அல்லவா? இந்த தேவன் மேலே நீ சார்ந்திருக்கும்போது, நம்பிக்கையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மேன்மையாக வைக்கிற தேவன். ஆண்டவர் எல்லாவற்றையும் லாபகரமாக நடத்துவார். இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உற்சாகப்படுத்தும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நன்மையை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு திருப்பத்தை கொண்டு வரும்னு சொல்லி நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஆகினால ஆண்டவரை மாத்திரம் சார்ந்துருங்க, ஆண்டவர் மாத்திரம் நம்பிடுங்க, கர்த்தர் மேலே மாத்திரம் விசுவாசம் இருங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஒரு துளியான ஒரு சின்ன ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரட்டும். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. Blessed is a man that trusts in the Lord and whose hope the Lord is, the Bible says. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்ம எல்லா விதத்தில் பாதுகாத்து நடத்தும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி நம்முடைய பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.